நான் சொல்கிறேன் என்ன முடிவுங்கிறத நீயே டிசிஷன் எடுத்துக்கோ. ஓகே, டிசிஷன் நீங்களே எடுத்துக்கோங்க. சிலபஸ் வைஸாக படிக்கணுமா, ஸ்கூல் புக் வைஸாக படிக்கணுமா அப்படின்னா என்ன சார் ஹிஸ்ட்ரி சொல்லுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரியா? சரி, இது வந்து சிலபஸ், இது வந்து ஸ்கூல் புக்கு. ஸ்கூல் புக்கு எப்படி எடுத்துக்கலாம்? நியூன்னு எடுத்துக்கலாம், ஓல்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகேயா? இது சிலபஸ், இது வந்து ஸ்கூல் புக்கு. ஓகேயா? சரி, முதல்ல சிலபஸை படி, தயவு செஞ்சு படி. இப்போ வரைக்கும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், சிலபஸ் 10 யூனிட்டு. எனக்கு 10 யூனிட்டை இப்போ கேட்டால் கூட, உறக்கத்தில் கேட்டால் கூட என்னை எழுப்பி விட்டால் நான் கரெக்டாக சொல்லுவேன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால், உன் மனசாட்சியை தொட்டு நீ கமெண்ட் பண்ணு. கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு சாப்டரை உன்னால் சொல்ல முடியாதா, தப்பு இல்லாமல் பாரு, நிச்சயமாக இருக்காது. உனக்கு தெரிஞ்சதை சொல்லுவே தவிர அதை வந்து மனப்பாடம் பண்ணி அப்படி வச்சிருக்கிறவங்க ரொம்ப கம்மி. அதனால தயவு செஞ்சு இன்னையிலேருந்து ஒரு 10 நாளைக்கு சிலபஸை டெய்லி காலையில் சாயங்காலம் 2 தடவை படி. அதனால பல பலன்கள் இருக்குது. தயவு செஞ்சு சொன்னது கேளு. புரியுதா உனக்கு? இது வந்து ரொம்ப முக்கியமானது. செய்வினை செய்வான் செயல்முறை, அவினை உள்ளறிவாளன் உள்ளம் கொள்ளுங்கிறார் வள்ளுவர். ஒரு காரியத்தை ஏற்கனவே செஞ்சவன், அதில் அனுபவம் உள்ளவன், உள்ளத்தில் என்ன கருத்து இருக்கோ அந்த கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறது ஈஸி. புரியுதா உங்களுக்கு? அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணு, சிலபஸை 10 நாளைக்கு படின்னு சார் சொல்றாருன்னா அதை அலட்சியப்படுத்தாது. இது அலட்சியப்படுத்துறவங்க எண்ணிக்கை அதிகம். எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படி சொல்லாத. எனக்கு தான் தெரியுங்கிற எண்ணம் தான் நமக்கு வந்து என்ன, அதான் பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துன்னு. பணி எனக்கு தெரியாதுன்னு சொல்றது தான் பெருமையே. எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு சொல்றது வந்து சிறுமை குணம். அதை மனசுல வச்சுக்கோ. ஓகேயா? சரி, இப்போ இங்க வா, இதை புரிய வச்சுக்கிறேன். சிலபஸ், ஸ்கூல் புக். சார் நான் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்குறீங்கல்ல, முதல்ல சிலபஸை படி. ஓகேயா? சிலபஸ் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணு. மனப்பாடம் பண்ணிட்டு அந்த சிலபஸில் நல்லா புதுசாக படிக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ 1 வருஷத்தை மிச்சப்படுத்திட்டேன்னு அர்த்தம். 1 இயரை மிச்சப்படுத்திட்டேன்னு அர்த்தம். இதை தான் அவங்க 1 இயராக கற்றுக்கிட்டு இருக்காங்க. சரியா? இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து நம்பாத. இந்த கூட்டம்லாம் போலியான கூட்டம். புதுசாக படிக்கிறவங்க திருப்பி சொல்கிறேன், இந்த கூட்டம்லாம் சிலபஸ் தெரியாத கூட்டம். இந்த சிலபஸ்லாம் திருக்குறள் 6 தலைப்பை சொல்லுன்னு சொன்னால் சொல்ல தெரியாத கூட்டம். இதெல்லாம் நீ நம்பாத. என்னைக்கு நான் சொன்னேன்ல, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. யாரையும் பெரியவன் பார்த்து நீ வியந்தும் போகாத, அதே சமயத்தில் யாரையும் நீ இகழ்ந்தும் பேசுறாத. சின்ன ஆளு சாதாரண ஆளு நினைச்சிடாத, யாரையும் கேவலமாகவும் நினைச்சிடாத, யாரையும் பார்த்து பெருசாகவும் வியந்துடாத. ஓகேயா? எப்போ மனசில் வச்சுக்கோ. நல்லா ஒருத்தர் படிச்சவனை பார்த்து அவனை பார்த்து அசந்தெல்லாம் போகாத. ஏன் நம்ம படிக்க முடியாதா? அதே மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்லி தராங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு இருமாப்பும் காட்டிடாத. அது நமக்கு ஆபத்து. இது கொஞ்சம் மனசில் வச்சுக்கோ. சரியா? சரி, இப்போ பாரு சிலபஸ். ஓகேயா? சிலபஸை கையில் எடுத்துக்கோ. சிலபஸை கையில் எடுத்துட்டு நல்லா மனப்பாடம் பண்ணு. தயவு செஞ்சு 10 நாள் மனப்பாடம் பண்ணு. ஏற்கனவே படித்தவன் படிக்காதவன் கழுத குதிரை எல்லாரும் படி. தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணு. பண்ணிட்டு இது ஏன் உறுதியாக சொல்கிறேன்னா சேம் இருக்கிறாங்க, அதனால தான் சொல்கிறேன். மனப்பாடம் பண்ணிட்டு சிலபஸில் இருக்கணும், ஸ்கூல் புக்கில் அது எங்கெல்லாம் இருக்குன்னு பாரு. சிலபஸில் இருக்கிற தலைப்பு ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குன்றதை தெரியாமல் டெஸ்ட் பேஜ் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறான். அதான் கொடுமையே. ஒரு டெஸ்ட் பேஜ் எழுதுகிற தகுதியே வேர் டு ஸ்டடி கேட்காம உனக்கே தெரியணும் எங்கே படிக்கணும்னு சொல்லி. ஒரு சிலபஸில் ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டா இது எங்கே போய் ஸ்கூல் புக்கில் தேடணுங்கிறத அதையும் எனக்கு கொடுங்கம்பா. அப்போ என்ன அர்த்தம்? என்னென்ன தலைப்பு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின் அப்படின்னா தான் சார் நான் அதை கவர் பண்ணிட்டு வர முடியுமாங்க? தெரியணும், இது இங்கே இருக்குது சார், இந்த பாடம் சார், அந்த பாடம் சார், இத்தனை பக்கம் சார், அத்தனை பக்கம் சார். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் டெஸ்ட் பேஜுக்கு நீ வந்துருந்துருக்கணுமே இல்லையா? அப்போ இன்னும் நீ அரைக்குறையாக தான் படிச்சிருக்கேன்னு அர்த்தம். அதாவது ஒரு பாடத்தை ஃபுல்லாக படிக்கிறோம், படித்து முடிச்சுட்டு பின்னாடி புக் பேக்காக டெஸ்ட் அடிக்கிறோம். புக் பேக் கொஸ்டினே உங்களால் ஆன்சர் பண்ண முடியலன்னா இதிலிருந்து தாங்கள் அறிந்து கொண்ட கருத்து என்ன? நீங்கள் இன்னும் இந்த பாடத்தை ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம். உண்மை தானே? அப்போ மறுபடியும் அந்த பாடத்தை ஒருக்க படி, இப்போ புக் பேக்க பாரு, மறுபடியும் ஒருக்க படி, இப்போ புக் பேக்க பாரு. இப்போ புக் பேக்க 10க்கு 10 ஆன்சர் பண்ணுறியா? இப்போ தான் நீ படிச்சு முடிச்சிருக்க. இப்போ தான் நீ இந்த பாடத்தை ரிவிஷன் பண்ணுறதுக்காக எடுத்து வைக்கணும். ஆனால் நம்மளால் என்ன பண்ண தெரியுமா? ஒரு தடவை வாசி முடிச்ச உடனே பரிச்சை போய் ஒரு மாடல் எக்ஸாம் எழுதுறான், படிச்சிட்டோன்னு சொல்லி அதுக்கு ஓரமாக வச்சிடறான். இப்போ அதை எடுத்து ரிவிஷன் பண்ணான்னா ஸ்கோர் கூடவே கூடாது. இந்த நிறைய பேர் சொல்கிறாங்களே எனக்கு ஆவரேஜ் மார்க் தான் வருது, கூடவே மாட்டாங்கன்னு. எப்படி கூடும்? கூடாது. ஒரு விஷயத்தை திருப்தியாக படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் கூடுமே. அரைக்குறையாக படிச்சுட்டு பாதியில் விட்டுட்டு போனால் எப்படி கூடும்? எந்த கூடும் வராது. சரியா? சரி, ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஃபர்ஸ்ட் சிலபஸில் இருக்கணும், சிலபஸில் இருக்கணும், அதே கண்டென்ட் ஸ்கூல் புக்லேயே இருக்கணும். இது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடி படி. இப்படி படிச்சேன்னா இப்போ நமக்கு 200 கொஸ்டின் வச்சுக்கோ. இந்த 200 கொஸ்டின்ல 160 கொஸ்டின் எதுல இருந்து தான் வருது? 160 கொஸ்டின் எதுல இருந்து தான் வருது? சிலபஸ்ல உள்ள தலைப்பு ஸ்கூல் புக்ல எங்க இருக்கோ அதை கரெக்டா படிச்சா போதும். அப்ப எப்படி சார், என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, சிலபஸ்ல இருக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாம் வெர்டிகலா சப்ஜெக்ட் வைஸா நீங்க என்ன பண்ணுங்கன்னா மேல இருந்து கீழே அப்படி எழுதி வச்சுக்கிட்டு எங்கேயாவது அங்கங்க தனித்தனியா ஒட்டி வச்சு அடிக்கடி படிச்சுக்கோ. அது ஒவ்வொன்றுக்கும் 10 பக்கம், 5 பக்கம் நீ நோட்ஸ் எடுத்தாலே 160 கொஸ்டின் உன்னால நிச்சயமா கண்ணால பார்த்து இந்த சிலபஸ்ல உள்ளதான்னு கண்டுபிடிக்க முடியும். 160 கொஸ்டின், 200க்கு 160 கொஸ்டினை சிலபஸ்ல இருக்கக்கூடிய தலைப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் போதும். ஒரு 10 பக்கம். அது ஸ்கூல் புக்கு, மேக்ஸிமம் ஸ்கூல் புக் தான் நமக்கு மெயின் சோர்ஸ். இப்போ நான் சொல்றது ஸ்கூல் புக் தான். சிலபஸ்ல இருக்கணும், அதே தலைப்பு ஸ்கூல் புக்ல எங்க இருக்கோ அதை மட்டும் படிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சிலபஸ்ல ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்னு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அதே தலைப்பு ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அதை எடுத்து நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. அவ்வளவுதான். இதே மாதிரி சிலபஸ்ல அமிலங்கள்னு கொடுத்துருக்காங்கன்னா அமிலங்கள் சம்பந்தமா ஆசிட் சம்பந்தமா எத்தனை பாடம் இருக்கு அதை வாசிச்சுக்கோ. சிலபஸ்ல கொடுத்துருக்க தலைப்பை கரெக்டாக படிக்கணும். படிச்சா 160 கொஸ்டின், அதாவது 80%. எத்தனை பர்சன்டேஜ்? 80% கிட்டத்தட்ட சிலபஸ்ல இருந்து தான் இருக்கும். 200க்கு 80%, 160. கரெக்டா? சரி, அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது இதுதான். சிலபஸை வச்சு தான் கோத்ரூ பண்ணி படிக்கணும். செகண்ட் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சிலபஸ்ல இருக்கும்
சிலபஸ்ல இருக்கும், ஸ்கூல் புக்லயே இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, சிலபஸ்ல இருக்கும் ஆனா ஸ்கூல் புக்ல இருக்காது. அப்படிப்பட்ட தலைப்புகள் இருக்கும். சிலபஸ்ல இருக்கும், ஸ்கூல் புக்ல இருக்காது. அப்படி என்ன சார் தலைப்பு இருக்குன்னா, இப்ப யூனிட் 9 எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழகத்தில் மின்னாளுமை அப்படின்னு இருக்கு. இந்த தமிழகத்தில் மின்னாளுமை அப்படிங்கிற தலைப்பு ஸ்கூல் புக்ல எங்கேயுமே இருக்காது. சில தலைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்காது, ஒரு 10 தலைப்பு 15 தலைப்பு மட்டும் ஸ்கூல் புக்ல அது எங்கேயுமே இருக்காது. இதை கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு படி, தயவு செஞ்சு படி. நிறைய பேர் அப்படியே ஸ்கூல் புக் படிச்சுட்டு போறோம். அப்படியே ஸ்கூல் புக் படிக்கிறதுனால என்ன மைனஸ் ஏற்படுதுன்னா, சில சிலபஸ் தலைப்புகளை மிஸ் பண்ணிடுறோம். சில சிலபஸ் தலைப்பை மிஸ் பண்ணிடுறோம். அப்படி என்ன பண்ணணும், சிலபஸை நீ ஃபர்ஸ்ட் சிலபஸை வச்சுட்டு ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் இருக்கு நீ தேடும்போது சில தலைப்புகள் ஸ்கூல் புக்ல இருக்காது. அப்ப அது நீ என்ன பண்ணணும்னா, மார்க்கெட்ல இருக்க ஏதாவது ஒரு நோட்ஸையோ இல்ல நெட்லயோ சர்ச் பண்ணி ஒரு மினிமம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ. அந்த தலைப்புக்கு இப்போ ரவீந்திரநாத் தாகூர் விடுதலை போராட்ட வீரர்கள் அப்படின்னு போட்டு வரிசையா பகத்சிங், காமராஜர், தாகூர் ஏதாவது கொடுத்துருப்பான். தாகூருக்கு ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு நீ தேடி போகணும். தேடி போகும்போது தாகூர் ஸ்கூல் புக்ல எங்கேயும் தெளிவா இல்லைன்னா நெட்ல போய் விக்கிபீடியால தாகூர் பத்தி அடிக்கணும். அடிச்சு 2 பக்கம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோ. வை, நீ ஒரு ஆச்சரியத்தை பார்ப்ப. கொஸ்டின் பேப்பர் எடுத்தா தாகூர் கரெக்டா இருக்கும். அப்படிதான் பெரியாரை பத்திலாம் நிறைய கேட்கறாங்க. ஸ்கூல் புக்ல இருக்கிறதையும் தாண்டி பெரியாரெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கிறதையும் தாண்டி பெரியாரை கேட்கறாங்கன்னா இது எப்படி தெரியும்? நீ பழைய கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஸ்கூல் புக் சிலபஸ்ல இருக்கணும், ஸ்கூல் புக்ல இருக்காது. அப்படிப்பட்ட தலைப்புல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 10% கொஸ்டின் இருக்கு, 20 கொஸ்டின் கட்டாயம் இருக்கும். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எதனால எடுத்து பாரு. நான் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 15 கொஸ்டின் அனலைஸ் பண்ண போய் தான் இதை நான் சொல்றேன். சரியா? ஓகே. ஸோ இது செகண்ட். இது செகண்ட் படிக்கணும். தேர்ட் என்ன சார் படிக்கணும்? தேர்ட் ப்ரிஃபரன்ஸ். மூணாவது என்ன சார் படிக்கணும் அப்படின்னா, சிலபஸ்ல இருக்காது, சிலபஸ்லயே இருக்காது ஆனா ஸ்கூல் புக்ல இருக்கும். இப்படிப்பட்டதுல இருந்து ஒரு 5% கொஸ்டின், அதாவது ஒரு 10 கொஸ்டின் வரும். 200க்கு 5% 10. சிலபஸ்ல இருக்காது. சிலபஸ்ல இல்லாத கேட்பாங்களா சார்னா கேட்பாங்க, கட்டாயம் கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூல் புக்ல இது தெரியுமான்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பான். இல்ல ஸ்கூல் புக்ல ஏதாவது புக் பேக் கொஸ்டின் இருக்கும். அந்த பாடமே இருக்காது. 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில ஃபர்ஸ்ட் வால்யூம் படிக்கணுமா சார்னா தேவையில்லை தான். ஆனாலும் புக் பேக் இது தெரியுமாங்கிறத நீ கண்ணில் பார்க்கணும். அதுல இருந்து கொஸ்டின் கேட்பான், கேட்டிருக்கான், கேட்டுக்கொண்டே இருப்பான். அதுல மாற்றமே கிடையாது. அப்படி என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய, சிலபஸ்ல இல்ல ஆனா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய புக் பேக்கும் இது தெரியுமாங்கிறதையும் கட்டாயமா கவர் பண்ணணும். ஒன்னு. இன்னொன்னு, பேசிக் படிச்சே ஆகணும். 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை நீ ப்ரிப்பேர் பண்ணணுங்க. கெமிஸ்ட்ரியில இருந்து 4 தலைப்பு தான் கொடுத்துருப்பான் சிலபஸ்ல. அதுக்காக 6 to 10 கெமிஸ்ட்ரி படிக்கணுமா சார்னா ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய இந்த 4 தலைப்பு எங்கெல்லாம் இருக்கோ அதை படிக்கணும். ரெண்டாவது, கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த 4 தலைப்பு ஸ்கூல் புக்ல இல்லைன்னா வெளியில இருந்து படிக்கணும், ஏன்னா சிலபஸ்ல இருக்கு. மூணாவது, 6 to 10 இருக்கக்கூடிய பேசிக் கட்டாயம் படிக்கணும். பேசிக்கை மட்டும் ஒதுக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், சிந்து செம்மொழி நாகரிகம் சிலபஸ்ல இருக்கு, குப்தர்கள் சிலபஸ்ல இருக்கு. ஆனா சமண புத்த சமயம்ங்கிறது சிலபஸ்ல இல்லை. அதை படிக்கணுமா சார்னா சத்தியமா படிக்கணும். அது 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய பேசிக். கற்காலம் படிக்கணுமா சார்னா படிக்கணும், ஏன்னா அது 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. கடைசி புதிய கற்கால கருவி எங்க கண்டுபிடிச்சாங்க, பழைய கற்கால கருவி எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட கொஸ்டினை நீங்க எப்போ படிக்கணும்னா 3வது ப்ரிஃபரன்ஸ். அப்படிப்பட்ட கேள்வி எவ்வளவு சார் வரும்? கம்மியா வரும். நீ எடுத்த உடனே இதை போய் பார்த்துட்டு இருக்க கூடாது. சார் 99% ஸ்கூல் புக்ல இருந்து வருது சார், 1% ஸ்கூல் புக்கு வெளியில இருந்து வருது சார்னா, புத்திசாலி புள்ள அந்த 99% படிப்பான் ஃபர்ஸ்ட். சில முட்டாள்கள் என்ன பண்ணுவானா, அந்த 1% எங்க இருக்கு அதை போய் பார்த்துட்டு இருப்பான். 99% ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கறாங்க, உனக்கு கட் ஆஃப் 160 தானே, 99% புக்ல இருந்து கேட்கறாங்களா, சிலபஸ்ல இருந்து கேட்கறாங்களா, அதை படி. எங்கேயோ இருந்து ஒன்னு கேட்டு அந்த புத்தகத்தை தேடி அலைஞ்சிட்டு இருப்பான். இவன் தான் நெகட்டிவான எதிர்மறையான சிந்தனையாளர். பன்னாடன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நல்லதெல்லாம் விட்டுருவான், கெட்டதை போய் தேடி அலைவான். அவன் பேர் தான் பன்னாட. புரியுதுங்களா? சில பன்னாடைகள் என்ன பண்ணா இந்த மாதிரி பண்ணும், நல்லதெல்லாம் விட்டுடும், கெட்டதை போய் பிடிச்சிடும். இந்த கொஸ்டின் போன பரீட்சையில் கேட்டிருக்கான், அதனால இதே மாதிரி கேட்பான் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிட்டு இருப்பான். முதல்ல சிலபஸ் படி, சிலபஸ்லயும் ஸ்கூல் புக்ல இருக்கிறது படி, அடுத்து சிலபஸ்ல இருக்கிறது ஸ்கூல் புக்ல இல்லாதது படி, அடுத்து 3வது ப்ரிஃபரன்ஸ் சிலபஸ்ல இல்லாட்டாலும் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சில அடிப்படை தகவலை தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுதான் ஆகணும். இப்படிப்பட்டது 5% இருக்கும், 10 கொஸ்டின் தான், ரொம்ப இருக்காது. அதனால தான் இதை 3வது ப்ரிஃபரன்ஸா படிங்கன்னு நான் சொல்றேன். சரி சார், அடுத்து என்ன சார் பண்ணணும்? ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு சொன்னா பாருங்க, சிலபஸ்லயும் இருக்காது, ஸ்கூல் புக்லயும் இருக்காது. இப்படி கட்ட கொஸ்டினும் 5% வரும். அது ஒரு 10 கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு பரீட்சையிலையும். அது வந்து ஒரு 10% என்ன இருக்கும்? இருக்கும். ஏதோ சத்திய சோதனை நினைச்சேன், பரவாயில்ல. நல்லவர்களுக்கு வந்து சோதனை வந்துச்சுன்னா, கடல்ல படகுல போயிட்டு இருக்கும்போது நல்லவர்களுக்கு ஒரு சோதனை ஏற்படுதுன்னு வச்சுக்க, துடுப்பு ஒரு வேளை தவறிடுச்சுன்னு வச்சுக்க, அந்த நதியே திசை மாறி அவன் போற இடத்துல போய் கொண்டு போய் விடுமா அப்படின்னு கண்ணதாசன் சொல்லுவார். அதே மாதிரி தான் நல்ல எண்ணத்தோட உயர்வான நோக்கத்தோட நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னா, சப்போஸ் நமக்கு ஏதாவது சிரமங்கள் வந்தாலும் நமக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டினோ சிலபஸோ, நமக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறதுக்கு காலமோ, ஏதோ ஒரு வாய்ப்பு வசதி ஏற்பட்டு நம்ம என்ன செய்யலாம், நிச்சயமா சக்சஸ் பண்ணுவோம். நோக்கம் உயர்வா இருக்கணும். உழைக்கிற நோக்கம் உறுதியா இருந்தா கெடுக்கிற நோக்கம் வளராது. உயர்வான எண்ணங்கள் மனசுல பதிஞ்சிருந்தா எல்லா சூழ்நிலையும் நமக்கு கூடி வரும். ஓகே, சரி பாருங்க, இது காணாம போயிடுச்சு நினைச்சு வந்துச்சு பத்தியா, அதான் ஹாப்பி. எனக்கு என்ன இருக்குன்னா, நிச்சயமா நமக்குள்ளது போகாது அப்படின்னு எனக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம், புரியுதா? அது வந்துச்சு பாரு, அதுதான் ப்ராக்டிக்கலான விஷயம். அதனால கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு ஒரு போலும் வேஸ்ட் ஆகாது. நிச்சயமா யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்படும். படிப்புல என்ன இது முக்கியம் அது முக்கியம் இல்லைன்னு அடிச்சு தோம்சம் பண்ணு எல்லாத்தையும். பட் வழிவகைகள் தெரியும். நான் சொல்லல, ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் போத்துப்படும் அப்படின்னா, சரியான வழிகளில் செய்யப்படாத ஒரு வேலை பலர் துணையாக நின்றாலும் ஃபெயிலியரா தான் ஆகும்.
அந்த சரியான பாதை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அது சரியான எக்ஸ்பர்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கணும். நான் எக்ஸ்பர்ட்னு சொல்லலை, என்னை விட பலந்து கொட்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறான். எல்லார்ட்டையும் இருந்து நல்ல விஷயங்கள் எடுத்துப்போம், அவ்வளோதான். சரி, இப்போ இங்கே வா. ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எதுலலாம் இருக்கக்கூடாது, சிலபஸ்லேயும் இல்லை, ஸ்கூல் புக்லேயும் இல்லை. அப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்பானா சார்னா கேட்பான். திடீர்னு ஏதாவது ஒரு தலைநகர் கேட்கலாம். இந்த பொண்ணோட வேல்பாரி பரிமேலழகர்லாம் கேட்டிருந்தாங்கல்ல, பரியேறும் பெருமாள், ஏதோ என்ன கொஸ்டினே தெரியாது கேட்பான். ஸ்கூல் புக்லையும் தேனா இல்லை, சிலபஸ்லையும் அது இல்லை. இது ஏன் சார் கேட்கறான்? நீ ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு தான் கேட்கறான். அப்ப நான் எப்படி சார் ஆன்சர் பண்ணுது? அதான் நீ பண்ணக்கூடாதுன்னு தானே கேட்கறான். அதை ஏன் பண்ணணும்னு நினைக்கிறேன்? இங்க யாரும் 200 எடுக்குன்னு சொல்லல. மனித சக்தியால எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியும், அதுல நீ ஸ்கோர் பண்ணுன்னு தான் கேட்கறாங்க. உனக்கு இருக்கவே இருக்கு பிங்கி பிங்கி பாங்கி. நமக்கு என்ன நெகட்டிவ் மார்க்கா இருக்கு? போடுறா, உனக்கு பிடிச்ச வார்த்தையை போட்டு விடு. உங்க வீட்டுக்கார பேர் பாலான்னு ஆரம்பிக்குதா, பீல போடு. இல்லையா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போட்டு விடு. இல்ல கெஸ்டிங் ஒரு கொண்டு இருக்கா, கெஸ் பண்ணி போடு. அவ்வளவுதான். நீ உண்மையிலேயே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணேன்னா, மூணாவது ஸ்டேஜ்ல இந்த 5% 10 கொஸ்டினுக்கு நீ 8 கொஸ்டின் 7 கொஸ்டின் போடுவேன். ஏன்னா அந்த கெப்பாசிட்டி ஒன்று இருக்கும். நீ கெஸ் பண்ணா அது கரெக்டாக தான் இருக்கும். நீ கெஸ் பண்ணா கரெக்டாக தான் இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. புத்திசாலியாக இருந்தால் எப்படி தெரியுமா கேட்கணும் கேள்வி? தெரியாத கொஸ்டினுக்கு எப்படி சார் ஆன்சர் பண்ணணும், அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க சார். நான் இப்போ உடனே வெளியில் போகிறேன், கிளம்புறேன். அதுக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க சார், ஒரு 5 நிமிஷம். நான் போய் டெஸ்ட் எழுத போகிறேன், எனக்கு சில கொஸ்டின் தெரியாது, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு மட்டும் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்துருங்க தலைவரை. நீ அதை மட்டும் சொல்லிட்டேன்னா நீ உண்மையிலே நீ பெரிய ஆள் தான். அதை மட்டும் சொல்லிடு, நான் தெரிஞ்சுட்டு வெளியில் போயிடுறேன், அது போதும் எனக்கு அப்படின்னு புத்திசாலி பிள்ளை கேட்பான். புத்திசாலி பிள்ளை தான் கேட்பான். அப்படிதான் நீ கேட்கணுமே. அந்த கொஸ்டின் தான் குட் கொஸ்டின். புரியுதா? சரி, இப்போ இங்கே பாரு. ஓகே, சரி சார், 200 கொஸ்டின் இப்படி தான் கேட்குறாங்க. இது எப்படி சார் தெரியும்னா, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முக்கியமாக கரண்ட் இயர் கொஸ்டின்லாம் அனலைஸ் பண்ணதில்ல இப்படி தான் இருக்கு. சரி சார், இப்படிலாம் நாங்கள் எப்படி சார் என்னைக்கு சார் கவர் பண்ணி படிக்கணும்னா, நீ ஒரி படிக்காத. இப்படி யாருமே கவர் பண்ணி படிக்கல. கட் ஆஃப் என்னவா இருக்கும்னா, ஒரு 130 இல்ல ஒரு 140 இப்படி தான் இருக்க போகுது. 200க்கு கட் ஆஃப் ஒரு 140 to 160 தான் இருக்க போகுது. ஒரு குரூப் 2ல ஒரு ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின் ஈஸியா இருந்தா 140 to 160 தான் அதிகபட்சமே இருக்க போகுது. இது ரொம்ப அதிகம், பட் சொல்றேன். பட் இதை நீ சிலபஸ்லயே சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். நான் சொல்லல இதெல்லாம் உன்னுடைய பலவீனமா இருக்கலாம். இந்த பலவீனத்தை சரி பண்ண ஒரே வழி உன்னுடைய பலத்தை அதிகப்படுத்துறது தான். சிலபஸ் வைஸா நீ ஸ்ட்ராங்கா படிக்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது அதுதான். செகண்ட் செய்ய வேண்டியது என்ன, தேர்ட் செய்ய வேண்டியது, ஃபோர்த் செய்ய வேண்டியது. ஸோ அப்போ எப்படி சார் படிக்கணுன்றதுல தெளிவு இருக்கும். புதுசாக படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் சிலபஸ் வைஸாக படிங்க. ஏன்னா இப்போ கால்ஃபர் வந்துட்டதெல்லாம் சொல்றேன். இதே நேரத்தில் ஒரு வருஷம் இருக்கு, 6 மாசம் இருக்குன்னா உனக்கு இதை புரிய வைக்க முடியாதுங்கிறதால நான் என்ன சொல்லுவேன்னா, நீ முதல்ல ஸ்கூல் புக்ல என்னென்ன எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ சிலபஸ் வைஸா வரும்போது இந்த சிலபஸ் ஸ்கூல் புக்ல எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிறதால சொல்லுவேன். இப்போ கால்ஃபர் வந்துட்டதால இப்போ நம்ம ஸ்கூல் புக்கை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம நோட்ஸ் எடுக்க உட்காரும் போது கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஏன்னா படிக்கிற நேரம் எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம்னு தெரியல. அதனால தான் இப்போ புத்திசாலியா படிக்கிற பிள்ளைங்க சிலபஸ் வைஸா படிக்கிறது நல்லது. எக்ஸாம் நெருங்கிடுச்சுன்னா சிலபஸ் வைஸா தான் படிக்கணும். ஏன்னா சிலபஸ் வைஸா நிச்சயமா 160 கொஸ்டின் வரும். சரியா, தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு சிலபஸ் வைஸா போயிடு. இப்போ சயின்ஸ்லாம் கஷ்டமா இருக்குன்னா அது சிலபஸ் வைஸா போயிடு. சில சப்ஜெக்ட்டுக்கு அப்படியே ஸ்கூல் புக் வைஸா வந்துடு. பேலன்ஸ் பண்ணிக்கோ. நான் யூ கேன் டெஸ்ட் அந்த மாடலில் தான் நான் வைக்கிறேன்.